உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்தியாவில் 1,00,000 பள்ளிகளில் மின்சார வசதியும் 98,500 பள்ளிகளில் மாணவிகளுக்கு கழிப்பறை வசதியும் இல்லை என்று நிதி ஆயோக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பள்ளி கல்வி முறை என்ற தலைப்பில் நிதி ஆயோக் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் தண்ணீர் வசதி, கழிப்பறைகள், மின்சாரம், ஆய்வகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்றி இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. ஆரம்ப கல்விக்கு பிறகு பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் பாதியில் விலகும் விகிதம் பல மாநிலங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. நாடு முழுவதும் 98,592 பள்ளிகளில் உள்ள பெண்களுக்கான கழிப்பறைகள் செயல்பாட்டு நிலையில் இல்லை. 61,540 பள்ளிகளில் கழிப்பறைகளே இல்லை. 1,19,000 பள்ளிகள் இன்னும் மின்சார வசதியின்றி உள்ளன. மேலும் 14,505 பள்ளிகளில் தண்ணீர் வசதி இல்லை. அரசு மேல்நிலை பள்ளிகளில் 51.7% மட்டுமே அறிவியல் ஆய்வகங்கள் உள்ளன. நாடு முழுவதும் 1,04,125 பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியர் பள்ளிகளாக இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் சுமார் 89% கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன. இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.6% மட்டுமே கல்விக்காக செலவிடுகிறது. இது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் 5.9%, ஜெர்மனி மற்றும் பிரான்சில் 5.4% உள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 1,00,000 பள்ளிகளில் மின்சார வசதியும் 98,500 பள்ளிகளில் மாணவிகளுக்கு கழிப்பறை வசதியும் இல்லை என்று நிதி ஆயோக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பள்ளி கல்வி முறை என்ற தலைப்பில் நிதி ஆயோக் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் தண்ணீர் வசதி, கழிப்பறைகள், மின்சாரம், ஆய்வகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்றி இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. ஆரம்ப கல்விக்கு பிறகு பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் பாதியில் விலகும் விகிதம் பல மாநிலங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. நாடு முழுவதும் 98,592 பள்ளிகளில் உள்ள பெண்களுக்கான கழிப்பறைகள் செயல்பாட்டு நிலையில் இல்லை. 61,540 பள்ளிகளில் கழிப்பறைகளே இல்லை. 1,19,000 பள்ளிகள் இன்னும் மின்சார வசதியின்றி உள்ளன. மேலும் 14,505 பள்ளிகளில் தண்ணீர் வசதி இல்லை. அரசு மேல்நிலை பள்ளிகளில் 51.7% மட்டுமே அறிவியல் ஆய்வகங்கள் உள்ளன. நாடு முழுவதும் 1,04,125 பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியர் பள்ளிகளாக இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் சுமார் 89% கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன. இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.6% மட்டுமே கல்விக்காக செலவிடுகிறது. இது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் 5.9%, ஜெர்மனி மற்றும் பிரான்சில் 5.4% உள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.